3.5ல செகண்ட் சம். இது சிம்பிளிஃபை தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம் பண்ணோம்ல அதே போல தான் இது சிம்பிளிஃபை தான் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஓகேவா? 3.5ல செகண்ட் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். x plus 4 by 3x plus 4y into 9x square minus 16y square divided by 2x square plus 3x minus 20 கொடுத்துருக்காங்க. அப்போ சொல்யூஷன் நம்ம என்னெல்லாம் பார்க்கணும்? ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ண முடியுமா பார்க்கணும், காமனாக எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் என்னது? அது ரெண்டும் தான் இருக்கு இல்லையா? ஐடென்டிட்டி யூஸ் பண்ண முடியுமா பார்க்கணும், காமனாக எடுக்க முடியுதான் பார்க்கணும், குவாட்ரேட்டிக் ஃபங்க்ஷனாக இருந்தால் ஃபேக்டரைஸ் பண்ண பார்க்கணும். அது 3 தான். ஓகேவா? இப்போ நமக்கு சொல்யூஷனில் இப்போ கொஸ்டின் எழுதிட்டேன். எக்ஸ் ப்ளஸ் 4 அது எதுவும் பண்ண முடியாது, அப்படியே எழுதிக்கிறோம். 3x + 4y இதில் காமனாகவும் எடுக்க முடியாது, ஐடென்டிட்டி யூஸ் பண்ண முடியாது, ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஸோ அதையும் அப்படியே எழுதிட்டேன். அப்போ x + 4 / 3x + 4y முடிஞ்சு இன்ட்டு இங்கே இருக்கிறது என்னது? 9x² - 16y² இருக்குது. இப்போ 9x² - 16y²னா ஐடென்டிட்டி அப்ளை பண்ணலாம். a² - b² ஐடென்டிட்டி. அப்போ இது எப்படி எழுதலாம்? 9x²ங்கிறத 3x, ஏன்னா இங்கே 9x² இருக்கிறது எக்ஸுக்கு மட்டும்தான் இங்கே ஸ்கொயர் இருக்குது. 9 அப்படியே நம்பராக தான் இருக்குது. -16y²னா 16 வந்து அப்படியே தான் இருக்குது, ஒய்க்கு மட்டும் தான் ஸ்கொயராக இருக்குது. ஃபார்முலா a² - b². அதான ஃபார்முலா. a² - b² = a + b × a - b. அப்போ இது ஃபுல்லாக ஸ்கொயராக இருக்கணும். 9x² எக்ஸுக்கு மட்டும் தான் ஸ்கொயராக இருக்குது, ஆனால் இது ஃபுல் டேர்முக்கு ஸ்கொயர் வேணும். அப்போ எப்படி எழுதலாம்? 9ங்கிறது 3 எழுதிக்கலாம். 3² எவ்வளோ? எக்ஸுக்கு ஸ்கொயர் இருக்குது. 9 வந்துட்டு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறோம் 3². 3² என்னது? 3 3s are 9. அப்போ 3x². இந்த 9x²ங்கிறது 3x². அப்போ 3க்கும் இங்கே ஸ்கொயர் ஆயிடுச்சு, எக்ஸுக்கும் ஸ்கொயர் ஆயிடுச்சு. இப்போ ஃபுல் டேர்ம் ஸ்கொயர். அப்போ இது ஃபுல்லாக a² ஆயிடுச்சு. இது பார்த்தோம்னா அப்படி இல்லை, ரெண்டுக்குள்ள டிஃபர் புரியுதுல? -16y². அப்போ இது எப்படி எழுதலாம்? 16ங்கிற நம்பருக்கும் ஸ்கொயர் வர மாதிரி எழுதிக்கணும். அப்போ 4 4s are 16. அப்போ 4². அப்போ 4y². ஓகேவா? ஓகே தானே? இப்போ இது ஃபுல்லாக 3xங்கிறது a, 4yங்கிறது b. ஓகே தானே? கிளியர் ஆயிடுச்சுல? இங்கே இருக்குது எக்ஸுக்கு மட்டும் தான் ஸ்கொயராக இருக்குது. நம்ம a² - b² ஃபுல்லாக ஏன்னு ஆக்கணும். அப்போ 9க்கும் ஸ்கொயர் வர மாதிரி நம்பர் எழுதணும். அப்போ 9க்கு ஸ்கொயர் 9² இல்லை, 9 வந்துட்டு எதுக்குள்ளே ஸ்கொயரும் பார்க்குறோம், 3க்குள்ளே ஸ்கொயர் தான் 9. அப்போ 3x² அப்படி போட்டோம்னா இந்த 3xங்கிறதா a இல்லையா? இங்கே இருக்கிற இந்த 3xங்கிறது தான் ஏவாயிடும். அடுத்து 16ங்கிறது எதுக்குள்ள ஸ்கொயர்? 4க்குள்ள ஸ்கொயர். அப்போ 4y². அப்போ இது b ஆயிடும். அப்போ தான் a² - b²ங்கிற ஐடென்டிட்டி வரும். ஏக்கு பகரம் என்னது? 3x, பிக்கு பகரம் 4y ஆகும். ஓகேவா? இது முடிஞ்சு. டிவைடட் பை இங்கே 2x² + 3x - 20 இருக்குது. இது என்ன பண்ணலாம்? எஸ், ஃபேக்டரைஸ் பண்ணலாம், ஏன்னா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக இருக்குது. ஃபேக்டரைஸ் எப்படி பண்ணுவோம்? ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 2x² × -20. இப்போ 2 × 20 40, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்போ -40x² வரும். உள்ள 3xன்னு வரும். அப்போ மல்டிப்ளிகேஷனில் மைனஸ் வந்தால் என்ன மீனிங்? இங்கே ஒரு நம்பருக்கு தான் மைனஸ் இருக்குது. தட் மீன்ஸ் இது மைனஸ் பண்ணையில் 3x கிடைக்கணும். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணையில் -40 கிடைக்கணும். அப்போ எந்த நம்பர்? டக்குன்னு எழுதிடலாம் இது மேலே, ஏன்னா எல்லாமே சின்ன நம்பராக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்பரில் உள்ள மல்டிப்ளிகேஷனாகவே தான் இருக்குது இல்லையா? அப்போது 8 5s are 40 ஆயிடுச்சா? கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு நம்பருக்கு மைனஸ் போடணும். அந்த மைனஸ் போடுறது எதை வச்சு டிசைட் பண்ணணும்? உள்ளே இருக்க நம்பர் வச்சு தான். ஏன்னா மைனஸ் பண்ணிட்டு பிக்கஸ்ட் நம்பரோட சைன் தான் போடுவோம். இங்கே பிக்கஸ்ட் நம்பரோட சைன் ப்ளஸ்ஸாக இருக்கிறனால 5க்கு தான் மைனஸ் கொடுத்துருக்கணும். அப்போ பண்ணி பாருங்கள். 8x × -5xனா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 8 5s are 40, x × x x² ஆகிடும். 8x - 5x என்ன ஆகிடும்? 8ல் 5 மைனஸ் பண்ணிட்டோம்னா 3x, பிக்கஸ்ட் நம்பரோட சைன் ப்ளஸ் 3x கிடச்சிருச்சா? டிவைடட் பை இங்கே என்ன ஃபஸ்ட்டு, இது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட் டேர்மில் வந்துட்டு p² x² அது மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ தான் இது இதுக்கு முன்னாடி செஞ்சுருக்கோம், பட் இந்த எக்ஸசைஸில் பண்ணலை. ஃபஸ்ட்டு டேர்ம் என்னவோ அதால் டிவைட் பண்ணும். இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் என்னவா இருக்குது? 2x² இருக்குது. அப்போ 2x² தான் டிவைட் பண்ணும். அப்போ டிவைடட் பை 2x² டிவைடட் பை 2x². ஓகேவா? அடுத்து கேன்சலேஷன் பண்ணுவோம். என்ன ஆகும்? எக்ஸும் x² ஒரு எக்ஸும் கேன்சல் ஆகிடும். அடுத்து இங்கே 2 8 இருக்கா? 2 டேபிளில் கேன்சல் ஆகும். 1 2s are 2, 4 2s are 8. வேறு எது கேன்சல் ஆகாது. அப்போ இங்கே என்ன இருக்குது? இப்போது மேலே எல்லாம் கேன்சல் ஆகிட்டு 4 மட்டும் தான் இருக்குது. 4 கீழே எல்லாம் கேன்சல் ஆகிட்டு ஒரு எக்ஸ் மட்டும் தான் இருக்குது. 4/xன்னு இருக்குது. இங்கே -5x டிவைடட் பை 2x² இருக்கா? எக்ஸும் x² ஒரு எக்ஸும் கேன்சல் ஆகிடும்.
நம்பர் கேன்சல் ஆகாது. ஏன்னா 2, 5ங்கிறது கேன்சல் ஆகாது. ஸோ இப்படியே தான் நம்ம எழுதணும். அப்போ இது இப்படியே எழுதல எப்படி எழுதுவோம்? கீழே இருந்து எழுதுவோமா? கீழே எக்ஸ் மட்டும் தான் இருக்குது. எக்ஸ் முன்னாடி எதுனா ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 4 வந்துடும். எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு இது என்ன இருக்குது இங்கே கீழே 2x இருக்குது. 2x மைனஸ் 5. ஓகேவா? ஃபேக்டரிஸ் நிறைய சம் பண்ணிட்டோம். நம்மளோட முன்னாடிக்கு எல்லா வீடியோஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஃபேக்டரிஸ் நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ ஈஸியாக பண்ணிடலாம் அதெல்லாம் பார்த்துருந்தோம்னா. அப்போ இங்கே என்ன இருக்குது பேலன்ஸு? எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு 2x மைனஸ் 5. ஓகேவா? அடுத்து இங்கே இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 4 டிவைடட் பை 3x ப்ளஸ் 4y இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் என்னது? a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. தட் மீன்ஸ் 3x ப்ளஸ் 4y இன்ட்டு 3x மைனஸ் 4y டிவைடட் பை இங்கே கீழே இருக்கிறது எழுதிக்கிறோம். எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு 2x மைனஸ் 5. அடுத்து என்ன ஆகிடும்? எக்ஸ் ப்ளஸ் 4ம் இங்கே இருக்கிற எக்ஸ் ப்ளஸ் 4ம் கேன்சல் ஆகிடும். 3x ப்ளஸ் 4yயும் இங்கே இருக்கிற 3x ப்ளஸ் 4yயும் கேன்சல் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்னது தான்? 3x minus 4y divided by 2x minus 5. இதான் அதுக்குள்ள simplify பண்ணி கிடைச்ச ரிசல்ட். ஓகேவா? தென் செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா x cube minus y cube divided by 3x square plus 9xy plus 6y square into x square plus 2xy plus y square divided by x square minus y square. அப்போ இது ஃபஸ்ட்டு வந்துட்டு அது ஐடென்டிட்டி டேரெக்டாக ஒவ்வொன்றா பண்ணிட்டு வரலாம். இப்போ இங்கே டேரெக்டாகவே ஐடென்டிட்டியாக தான் இருக்குது. a கியூப் மைனஸ் b கியூப்க்கு ஐடென்டிட்டியாக தான் இருக்குது. a கியூப் மைனஸ் b கியூப்க்கு என்ன ஐடென்டிட்டி? a இங்கே மைனஸ் வந்து அதை ஃபஸ்ட்டு எழுதிடுவோம். a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஓகேவா? அப்போ இதுக்கு அந்த ஐடென்டிட்டி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். a க்கு பதில் b க்கு பதில் xy. அப்போ x மைனஸ் y இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் xy ப்ளஸ் y ஸ்கொயர் முடிஞ்சது. டிவைடட் பை இங்கே பார்த்தோம்னா 3x ஸ்கொயர் ப்ளஸ் 9xy ப்ளஸ் 6y ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ இது எல்லாத்துலேயும் வந்துட்டு ஐடென்டிட்டி நமக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வந்தாலும் இது வரைக்கும் நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் செய்யலை. நமக்கு எந்த மாதிரி இருக்கும்? ஒரு வேரியபிள் வச்ச மாதிரி தான் இருக்கும் இல்லையா? லாஸ்ட் வந்துட்டு நமக்கு கான்ஸ்டன்ட் டேர்மாக தான் இருக்கும். அப்படி தான் நம்ம செஞ்சோம். இதில் வந்துட்டு அப்படி டேரெக்டாக இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணிக்கலாம் இதில்? அதுவும் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்துக்கலாம். இங்கே 3x ஸ்கொயர் இருக்குது ப்ளஸ் 9xy இருக்குது ப்ளஸ் 6y ஸ்கொயர். வேரியபிள் எதுவும் காமனாக எடுக்க முடியாது. ஏன்னா இங்கே எக்ஸ் இருக்குது, இதில் xy இருக்குது, இதில் y மட்டும்தான் இருக்குது. ஸோ வேரியபிளை காமனாக எடுக்க முடியாது. பட் நம்பர் எடுக்கலாம். 3, 9, 6 மூணுமே 3 டேபிளில் வரும். ஸோ 3யை காமனாக எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு பேலன்ஸ் என்ன வரும்? 3யை காமனாக எடுத்துட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3யை காமனாக எடுத்துட்டோம். 3 3 சார் தான் 9. ஸோ இங்கே ஒரு 3 வரும். 3xy ப்ளஸ் 6ங்கும் போது 2y ஸ்கொயர் முடிஞ்சது. இது இன்ட்டு இங்கே எப்படி இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் y ஸ்கொயர் இருக்குது. ஐடென்டிட்டிக்குள்ள ஆன்சராக கொடுத்துருக்கு. அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர், அதாவது a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா? a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அதானே? அப்போ இதுக்கு பதில் டேரெக்டாக அதுக்குள்ள ஐடென்டிட்டி எழுதிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா? a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. அப்போ இங்கே இருக்கிறதுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். ஃபஸ்ட்டு எல்லாத்துலையும் ஒவ்வொரு ஸ்டெப் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இதுக்கான ஐடென்டிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்துட்டு காமனாக தான் எடுத்திருக்கோம். இன்ட்டு இது ஐடென்டிட்டிக்குள்ள ஆன்சராக கொடுத்துருக்காங்க. a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இருக்குள்ளது a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர், அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் எழுதிட்டோம். இது ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இதில் உள்ள கேன்சலேஷனில் ஃபஸ்ட்டு முடிச்சுக்கலாம். எக்ஸ் மைனஸ் ஒய் கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே இருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர், இங்கே இருக்கிறது ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயரில் ஒரு நம்மோ இங்கே இருக்கிற எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் கேன்சல் ஆகிடும். இன்னொரு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்போ இங்கே இருக்கும். ஓகே தானே? அப்போ பேலன்ஸ் இருக்கிறதுல எழுதிக்கிறோம். என்னெல்லாம் இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3xy ப்ளஸ் 2y ஸ்கொயர் இன்ட்டு இங்கே இருக்கிறதுல வெறும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மட்டும் தான் இருக்குது. அதான் அங்கிட்ட நெக்ஸ்ட் பேஜில் எழுதியிருக்கேன். ஓகேவா? எழுதிட்டோம். இதுக்கப்புறம் பின்னே நமக்கு இது சிம்பிளிஃபை பண்ணணுமா இல்லை இன்னும் நமக்கு ஏதாவது பண்ணணும்னா சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. கொஞ்சமாக சின்னதாகணும்ல, வேறு ஏதாவது ஐடியா இருக்கான்னு பார்த்தா இது நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமா பார்த்தா ஏன்னா இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. பட் இது ஃபேக்டரைஸ் ஆகாது. வேணா நம்ம சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கா? ஏன்னா நடுவில் இங்கே எக்ஸ்ஒய் தான் வருது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு வரும். அப்போ எப்படினாலும் 1 வராது. என்ன பார்ப்போம்? இது 2 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் அப்படி தானே பண்ணுவோம் ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு. எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயருங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர், மிடில் இருக்கிறது எக்ஸ் ஒய். அப்போ இங்கே 2 நம்பர் எழுதணும். மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் கிடைக்கணும். ஆட் பண்ணாலும் சப்ட்ராக்ட் பண்ணாலும் இது கிடைக்கணும். இப்போ இங்கே ஒரு எக்ஸ் ஒய் இங்கே ஒரு எக்ஸ் ஒய்யும் போட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் கிடைக்கும். அதான் 1xy இன்ட்டு 1xy அப்படி போட்டோம்னா 1 இன்ட்டு 1 1 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர். ஆனால் இதை நம்ம ஆட் பண்ணையில் என்ன ஆகிடும்? 2ன்னு ஆகிடும். ஸோ
வேறு எந்த இதுவும் இல்லை. ஏன்னா இங்கே இருக்கிறது 1 தான், இங்கே இருக்கிறது 1 தான். அப்போ ரெண்டுமே 1 வரணும்னா அதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ இது ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ நம்ம ஏற்கனவே அந்த ஃபார்ம் ஐடென்டி எழுதுறோம்ல x² + xy + y²ன்னு. இது நம்ம இது ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. பார்க்கவே தெரியும். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுவோம் x² y². அப்போ 1x² y² தான். மிடிலையும் 1xy. ரெண்டுமே 1 வர சான்ஸ் இல்லை. மல்டிப்ளை பண்ணாலும் 1 1s are 1னாலும் அது ரெண்டும் ஆட் பண்ணாலும் 2 ஆகிடும். ஸோ அது வர ஃபேக்டரைஸ் இல்லை. இங்கே பார்த்தா நம்ம புரிஞ்சுக்கணும். அது பண்ணணும் அவசியம் இல்லை. இங்கே கீழே பாருங்கள், 3 × x² + 3xy + 2y² இருக்குது. எப்படின்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணி தான் இருக்குது. இது எதுவும் பண்ண முடியல. இது நமக்கு ஃபேக்டரைஸ் ஆகாது. கொஸ்டின் பார்க்கல நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது 1 வர வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ இது எதாவது ஃபேக்டரைஸ் பண்ணியே ஆகணும். அப்போ தான் நமக்கு சிம்பிளிஃபை கிடைக்கும். இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போம். ஃபேக்டரைஸ் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு 2 டேர்மை தான் மல்டிப்ளை பண்ணும், ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்மை. அப்போ x² × 2y² என்ன ஆகிடும்? 2x² y². ஓகேவா? இன்ட்டு மிட்டில் என்ன கிடைக்கும்? 3xy. அதாவது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 2 கிடைக்கணும். எல்லாமே ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ அது ரெண்டையும் ஆட் பண்ணால் 3 கிடைக்கணும். அப்போ நமக்கு கிடைச்சிடும் என்னது? 1xy 2xy. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 2s are 2, x × x x², y × y y². 1xy + 2xy என்ன ஆகிடும்? 3xy. கிடைச்சிருச்சா? ஓகே, டன். டிவைடட் பை இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் என்னவோ அதால் டிவைட் பண்ணுறோம். டிவைடட் பை x². அப்போ என்ன ஆகிடும்? எக்ஸும் x² ஒரு எக்ஸும் கேன்சல் ஆகிடும். எக்ஸும் x² ஒரு எக்ஸும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது எழுதுவோம். x + 1yனா y தான். அப்போ x + y, அதாவது 3 இங்கே எழுதிட்டோம். இன்ட்டு இந்த ஃபேக்டரைஸ்குள்ளது எழுதுகிறோம். x + y இன்ட்டு இங்கே என்ன இருக்குது? x + 2y. ஓகே தானே? இதுக்கு முன்னாடி நம்ம எல்லா சம்மே இது மாதிரி தான் பண்ணியிருப்போம். ஃபேக்டரைஸு இங்கே பண்ணாமல் இங்கே எழுதி எடுத்துட்டும் பண்ணுவாங்க. நம்ம இப்படியே தான் எல்லா சம்மும் பண்ணியிருக்கோம். ஃபேக்டரைஸ் ஃபஸ்ட் சாப்டர்லேருந்தே வருது இடைக்கடிக்கு சம்ஸ்லாம். இப்படி தான் பண்ணியிருப்போம். நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்படி பண்ணுறது ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஓகே, தென் இன்ட்டு இங்கே இருக்கிற x + y. நெக்ஸ்ட் என்ன ஆகிடும்? இங்கே இருக்கிற x + yயும் இங்கே இருக்கிற x + yயும் கேன்சல் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்ன தான்? ஈக்குவல் டு x² + xy + y² டிவைடட் பை 3 × x + 2y. இவ்வளோ தான். இதுக்கு மேலே நீ சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இதான் ரிசல்ட்டு.